الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொற்றி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய சரிதையை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்திருக்கின்றார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனுடைய அடிப்படையிலே நாம் சென்ற வாரம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த அந்த அரபு தேசத்தை பற்றியும் புவியியல் சூழல் பற்றியும் அரபு தேசம் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் அரபுகள் எப்படி குடி அமர்த்தப்பட்டார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இன்று அந்த அரபு தேசத்திலே அரேபியர்களுடைய சமய நெறிகள் எவ்வாறான சமயங்களை அந்த மக்கள் பின்பற்றி இருந்து கொண்டிருந்தார்கள், அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக எப்படிப்பட்ட சமய வழிபாடுகளை சார்ந்த நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றியும் பெருமானாருடைய பிறப்பு வரை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நான் சொன்னேன், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீன நாட்டில் இருந்து மக்காவிற்கு வருகை தந்து அங்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு சென்ற அந்த நிகழ்விற்கு பிறகு மக்கமா நகரம் ஜம்சம் நீர் ஊற்று பீரிட்டு வந்ததற்கு பிறகு ஜுர்ஹும் கூட்டத்தார்கள் அங்கு நிலை பெற்று அந்த இடத்தில் வசிக்க தொடங்கினார்கள். அதற்கு பிறகு அரபு உலகம் அங்கு மக்கமா நகரத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கி கொண்டார்கள் என்பது பற்றி நாம் பார்த்தோம். எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சந்ததிகள் மக்காவிலே குடியேறியதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய ஓரிரை கொள்கையை அந்த மக்கள் நிலையானவர்களாக பின்பற்றி கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். நீண்ட காலமாக அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வாழக்கூடியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததிகள் இறை வழிபாட்டிலே இறைவனை ஒருவன் என்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள். எதுவரை என்று சொன்னால், ஹுஸா என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தினுடைய தலைவன் அம்ர் இப்னு லுஹப், அவன் சமய சம்பிரதாயங்களிலே மிகவும் நல்ல ஈடுபாடோடு சமய விஷயங்களிலே ஈடுபாடு உடையவனாக இருந்தான், ரொம்ப ஆர்வமுடையவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, மக்களுக்கு மத்தியிலே நல்ல காரியங்களை செய்யக்கூடியவனாகவும் இருந்தான். தான தர்மங்கள், சமூக
விஷயங்கள் இது எல்லாத்தையும் நல்ல அழகான முறையில் செய்து கொண்டு ஒரு இறை நேசர் அப்படிங்கிற அளவிற்கு அவன் இருந்து கொண்டிருந்தான். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஷைத்தான் அவனை வழிகெடுத்து சிலை வணக்கத்தை அங்கே ஊடுருவ செய்கின்றான். எப்படின்னு பாருங்க. ஒரு தடவை ஷாம் நாட்டு, அதாவது சிரியா நாட்டிற்கு செல்கின்றார். அந்த சிரியா நாட்டில் சிலைகளை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறான். அங்கு சிலைகளை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்ததும், ஆஹா, இந்த மக்கள் எதையும் வணங்கிட்டு இருக்கிறாங்களே, இறைவன் கடவுள் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்களே, பார்க்க ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இருக்கிறது, ஈர்ப்புடையதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த ஷாம் தேசத்திலிருந்து, ஏன் ஷாம் தேசத்தை பார்த்து இவன் ஈர்க்கப்பட்டான்னு சொன்னா, ஷாம் தேசத்தை பொறுத்த வரைக்கும் அது நபிமார்கள் வந்த மண்ணாகவும் இருந்தது, வேதங்கள் இறங்கிய மண்ணாகவும் இருந்தது. சரி, அந்த நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னு சொன்னா இது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக என்ன செய்யறான், அங்கிருந்து அதை பார்த்து கொண்டு வந்து அங்கிருந்து ஒரு சிலையை கொண்டு வந்து காபா கொண்டு வர்றான். காபாவிற்கு ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்கின்றான். ஹுபுல் என்று சொல்லக்கூடிய சிலை. இந்த சிலை தான் காபத்துல்லாவிலே முதலில் சிலை உள்ள நுழைகிறது. அவன் கொண்டு வந்து வைத்து மக்கள் எல்லாரையும் அழைக்கின்றான். ஏன்னா மக்களுக்கு மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, சமுதாயத்துல நல்ல பேர் இருக்குது. அந்த நல்ல பேரை பயன்படுத்தி என்ன செய்யறான், மக்களை எல்லாம் அழைத்து, இதோ இதுதான் நம்முடைய கடவுள், இனிமே இந்த கடவுளை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும் என்கின்ற பாணியில என்ன செய்யறான், அந்த ஹுபுல் அப்படின்ற சிலையை கொண்டு வந்து மக்களை அழைக்கின்றான். மக்களும் அது இவனுடைய மேல உள்ள அந்த நன்மதிப்பின் அடையாளமாக, நன்மதிப்பின் காரணமாக அவன் சொல்வதை ஏற்று என்ன செய்கிறார்கள், அந்த சிலையை வணங்க துவங்குகிறார்கள். இப்போ மக்காவில் முதலில் ஒரு சிலை நுழைந்து விட்டது. அந்த ஹுபுல்ங்கிற சிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு கை உடைந்த நிலையில் இருக்கும். ஒரு கை உடைந்த நிலையில் ஒரு மனித உருவத்தில் ஒரு சிலை. அதற்கு பிறகு இந்த சிலையை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த அரபு மக்களிடத்துல ஒரு சொல்றான், நம்ம என்ன செய்யணும், இந்த சிலைக்கு ஒரு தங்கத்தால் ஆன ஒரு கையை செஞ்சு நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்பி அங்கு அந்த முதல் சிலை வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு மனாத் அப்படின்ற சிலை, அந்த சிலையை சில இடங்கள்ல அந்த சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல லாத்து, உஸ்ஸா, இது எல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் ஒவ்வொரு சிலையை வணங்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இந்த 3 சிலைகள், லாத்து, உஸ்ஸா, அப்புறம் வந்து மனாத்து, ஹுபுல் அப்படின்ற சிலைகள் எல்லாம் அந்த காலத்துல பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. அந்த அம்ர் இப்னு லுஹை அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிலை பத்தாதுன்னு சொல்லி நிறைய சிலைகளை அங்கங்க தேடி புதுசாக கொண்டு வர ஆரம்பிச்சான். மக்காவில் ஹஜ்ஜுடைய நேரம் வருகின்ற பொழுது என்ன செய்யறான், ஒரு சில புதிய சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் அப்படின்ற சொல்லக்கூடிய சிலைகளை எல்லாம் அந்த காலத்துல எங்க புதைக்குழியில் புதைப்பட்டிருந்த சிலைகளை எல்லாம் தோண்டி எடுத்து கொண்டு வந்து மக்காவில் வைத்து என்ன செய்யறான், இது எல்லாம் மக்கான்னு சொன்னா அது ஒரு சென்ட்ரல் பிளேஸ். அந்த மக்காவிலே ஹஜ் செய்வதற்காக வரக்கூடிய வழக்கம் ஆரம்பத்திலேயே இருந்துச்சு. அதற்காக பல கோத்திரங்களும் பல குலங்களும் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இடமாக இருந்ததன் காரணத்தினால அந்த மக்களுக்கெல்லாம் புதுசா ஒன்றை கொண்டு போய் காட்டும் பொழுது அவர்கள் எல்லாம் வியப்படைந்த வண்ணமாக ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் ஒவ்வொரு சிலைகளை அங்கே வாங்கி கொண்டு, அதாவது பிரித்து கொடுத்து விடுகின்றான். அதை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க, போய் ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் ஒவ்வொரு ஊர்லையும் கொண்டு போய் அதை வைத்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க.
காபாவை எப்படி புனிதமாக அவர்கள் கருதினார்களோ, காபாவுக்குள் இருக்கக்கூடிய ஹுபுல் சிலையை அவர்கள் எப்படி புனிதம் என்று கருதினார்களோ, அதே போல இது போன்ற இந்த சிலைகளும் உங்க ஊர்ல கொண்டு போய் நீங்க வணங்குங்க, இதுவும் அது போன்று புனிதமானது அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அதை அனுப்பி வைக்கின்றான். ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் அதை கொண்டு போய் ஒவ்வொரு ஊர்களில் வைத்து வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த சிலைகளுக்கு அதற்கென்று ஒரு ஆலயங்கள் எப்படி காபத்துல்லா இருக்குதோ அது போன்று காபத்துல்லாவை போன்ற ஆலயங்களை செய்து என்ன செய்யறாங்க, அந்தந்த ஊர்களில் ஆலயங்களை வைத்து அதற்குள் அந்த சிலைகளை வைத்து வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆனா எல்லாத்துக்கும் மத்திய பெரிய கடவுள் என்னன்னு சொன்னா காபத்துல்லால இருக்குது அப்படின்ற மாதிரியும், மற்றவர்கள் எல்லாம் துணை கடவுள்கள் போன்றவும் ஒரு தோற்றத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லி இப்படியாக காபத்துல்லாவிலே அந்த காலத்துல சிலை வணக்கம் ஊடுருகிறது. அரபு தீபகற்பத்திலே இப்ராஹிம் நபியினுடைய அந்த புனிதமான ஓரிரை கொள்கையுடைய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாளடைவில் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவனா இருந்துகிட்டே இருக்கிறான்னு சொன்னா ஒரு நேரம் வரும் பொழுது, சில காலங்கள் போகின்ற பொழுது ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாகும். மனுஷன் நார்மலா நல்லவனா இருக்கிறவன் காலப்போக்கில் ஒரு நீண்ட இடைவெளி ஏற்படுகின்ற பொழுது அவனுடைய உள்ளம் எல்லாம் மாறி ஷைத்தானியத்தாக மாறுகிறது. இது இயற்கை. அதனால தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த காலத்திற்கு அல்லாஹ் அனுப்பி கொண்டே வந்தார். ஒவ்வொரு காலத்திற்கும் பிறகும் நபிமார்களை அனுப்பி வழி தவறிய மக்களை அல்லாஹு தாலா நேர்வழி செலுத்துவதற்காக அந்த நபிமார்களை அனுப்பி வந்தான். இதெல்லாம் நபிமார்கள் வருகைக்கான காரணங்கள். இப்படி காபாவுக்குள்ள சிலைகள் வர ஆரம்பித்தது. மக்கா அரபு தீபகற்பத்திற்குள் ஆங்காங்கே ஒவ்வொரு ஊர்களிலும் சிலை வணக்கம் என்பது பரவ ஆரம்பித்தது. காபத்துல்லாவில் பார்த்தீங்கன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்திலே காபத்துல்லாவுக்கு உள்ள மட்டும் 360 சிலைகள் இருந்திருக்கிறது. 360 சிலைகள், பலதரப்பட்ட சிலைகள் இருந்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் காபத்துல்லாவுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படங்கள் வரையப்பட்டு அம்புகள் வைத்திருப்பது போன்றும் படங்கள் எல்லாம் வரையப்பட்டு அது வணங்கப்பட்டு வந்ததாகவும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ரஹீக்குல் மக்தூம் நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிய வருகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி சொல்லுகிறார், நாங்கள் ஜாஹிலியாக்கள் காலகட்டத்திலே கண்டதையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம். அப்படி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே கல்லை பார்த்தால் நாங்கள் அதை வணங்குவோம். அந்த ஒரு கல் இருக்குதுன்னு சொன்னா அந்த கல்லை வணங்கிட்டு இருப்போம். அதை விட நல்ல பலபலன்னு இன்னொரு கல்லை நாங்கள் பார்த்தோம், அல்லது அதை விட சிறந்த ஒரு கல்லை நாங்கள் பார்த்தால் அந்த கல்லை நாங்கள் வணங்கி கொண்டு ஏற்கனவே வணங்கின கல்லை தூக்கி வீசிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு நேர்வழியும் கிடைத்தது, ஓரிரை கொள்கையும் எங்களுக்கு உறுதியானது என்பதாக சாட்சி பகர்கின்றார். இதுல இவங்களுக்கு என்ன, மலக்குமார்களையும் அல்லாஹ்வையும் அதாவது மலக்குமார்களையும் அல்லாஹ்வையும் நாம் அடையக்கூடிய நெருக்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இந்த துணை தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய அந்த மக்கத்து குறைஷிகளுடைய அந்த காலத்தினுடைய நம்பிக்கை. இந்த எண்ணம் நாளடைவில் வலுப்பெற்று அல்லாஹ்விற்கு இணையாக அவர்களை எல்லாம் கருதக்கூடியவர்களாக மாறினார்கள். அதனால என்ன பண்ணாங்க, அந்தந்த சிலைகளுக்கு அவர்கள் வணக்க வழிபாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவற்றை நாடி வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். மக்கள் நாடி வருவதற்காகவும் காணிக்கைகளை பெறுவதற்காகவும் அந்த ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள். அதுபோல அவர்களுக்கு அந்த பல தெய்வங்களுக்கு நேர்ச்சிகள் செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில, இப்போ நான் வீட்டில் ஒரு
வருமானம் வந்தது என்று சொன்னால், விவசாயத்தில் வருமானம் வந்தது என்று சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தில் வருமானம் வந்தது என்று சொன்னால், ஒரு பங்கை அவர்களுக்கு வைத்துக்கொண்டு ஒரு பங்கை இது எங்களுடைய கடவுளுக்கு என்று படைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலாக அன்று அரபு தீபகற்பத்தில் அரபுகள் சிலை வழக்கத்தில் மூழ்கியவர்களாக, இணை வைப்பவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அது மட்டும் இல்லாம பலவிதமான மூட நம்பிக்கைகள் தலைவிரித்தாடியை கொண்டிருந்தது. அம்புகளை போட்டு குறிபார்ப்பார்கள். அம்புல எப்படி சீட்டை குலுக்கி போட்டு ஒரு விஷயத்திற்கு தீர்வு காணுவார்களோ அது போன்று அம்புகளை வைத்து தீர்வு காணுவார்கள். அம்புகளை போட்டு அதற்கு குறி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல காஹின் என்று சொல்லக்கூடிய, அதாவது எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஃபோர்ச்சூன் டெல்லர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது முன்கூட்டியே இது எதிர்காலத்தில் எப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி ஜோசியம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல அர்ராஃப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட போய் நீங்க ஒருத்தர் இருப்பாரு குறி சொல்லக்கூடியவர், அவர்கிட்ட போய் நீங்க குறி கேட்டீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வார், நம்முடைய பேச்சை வைத்துக்கொண்டே, நம்முடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு, அல்லது நம்முடைய அந்த பேசக்கூடிய பாணியை வைத்துக்கொண்டு அவர் கணித்து ஒரு விதமான குறி நமக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லுவார். அது போல முனஜ்ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து குறி சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். இப்படி பல விதமான மூட நம்பிக்கைகள் அந்த மக்களிடத்தில் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுபோல இறை சிலை வணக்கம் மட்டுமல்லாமல் மஜூசிகள் என்று சொல்லக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது சில பாரசீகத்தை ஒட்டியிருந்த அரபியர்களுக்கு மத்தியில், அதாவது ஈராக்கு, பஹ்ரைன் போன்ற அந்த நாடுகளிலே நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அரபு மக்கள். அது மட்டுமல்லாமல் நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர்கள், எப்படி சூரியனை வணங்குறது மாதிரி, அதாவது அந்த நெருப்பை வணங்குவது போன்று நட்சத்திரங்களை பார்த்து, ஏன்னா நட்சத்திரங்களும் கோள்களும் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்பது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகள் அந்த மக்களிடத்தில் இருந்தது. இது எல்லாம் அரபு உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு இந்த உலகத்திலே ஒளி மயமான ஒரு ஈமானுடைய சுடர் எரிவதற்கு முன்னால் இருந்த ஒரு சூழ்நிலை. சமுதாய கட்டமைப்பை பார்த்தால் அந்த சமுதாயம் மிகவும் மிகவும் கேடுகெட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. ஏற்கனவே நான் சொன்னேன், சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அடித்துக் கொள்வார்கள் என்று சொன்னேன். பலவிதமான பகை உணவு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு கோத்திரத்திற்கும் இன்னொரு கோத்திரத்திற்கும் இடையில் காலம் காலமாக பகைகள். சின்ன விஷயத்திற்காக ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்திற்கு அந்த ஒட்டகம் சென்று மேய்ந்து விட்டது என்பதற்காக வேண்டி காலம் காலமாக தகப்பன், அத்தாக்கு மேல அத்தா அல்லது பிள்ளைக்கு பிறகு உள்ளவங்க எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கொண்டு இரத்த ஆறாக ஓடக்கூடிய ஒரு சூழல் அங்கு இருந்தது. திருமணம், ஒரு கேடுகெட்ட திருமணங்கள் அந்த காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஜாஹிலியாக்களுடைய காலகட்டத்துல ஒரு 4 வகையான திருமணங்கள் இருந்ததாம். 1வது திருமணம், எப்பொழுது நாம் எப்படி திருமணம் முடிக்கிறோமோ மகரை கொடுத்து ஒருவர் பொறுப்பாக ஒரு பெண்ணை வழியாக இருந்து ஒருவருக்கு கல்யாணம் முடித்து கொடுக்குறாங்க இல்லையா, அது போன்ற ஒரு, இப்ப நம்ம எப்படி ஹலாலான திருமணம் இருக்குதோ அந்த திருமணமும் இருந்தது. இது ஒரு வகை. 2வது வகை எப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நல்ல ஒரு வீரனாக இருந்தால் அந்த வீரனிடத்தில் அனுப்பி வைத்து படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, ஊட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு திருமணம் இருந்தது. அதற்காக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தை வீரனாக வர வேண்டும் என்ற கெட்ட ஒரு எண்ணம். இப்படி ஒரு திருமணம். 3வது திருமணம் என்னவென்றால், அதாவது நிறைய பேர் ஒரு குழுவாக, அந்த ஒரு குழுவாக ஒன்றுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 10 பேருக்கு கொண்ட ஒரு குழு ஒன்று கூடி என்ன செய்வாங்கன்னா ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வார்கள். அது கர்ப்பமாகி குழந்தை பிறந்து விட்டதுன்னு சொன்னால் அத்தனை பேரையும் வர வச்சு அத்தனை பேரையும் அந்த பெண் வர சொல்லுவாள். வந்ததற்கு பிறகு என்ன செய்வார் என்றால் சொல்லுவாள், நீங்க செய்தது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு,
அதனால இப்போ இந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பன் அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒரு ஆளை கையை காட்டுவான். அப்போ அந்த குழந்தை அவன் தான் தகப்பன். இப்படி ஒரு நிலை இருந்துச்சு. 4வது இன்னொரு கேடுகட்ட ஒரு திருமணம். இதெல்லாம் திருமணம் என்ற பெயரில் உள்ள ஜாஹிலியாக்கள் காலத்தில் இருந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்கள் செய்த அநியாயமான திருமணங்கள். 4வது என்ன சொன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் ஆண்கள் ஒரு பெண்ணிடத்தில் செல்வார்கள். கிட்டத்தட்ட அவர் ஒரு விலை மாது மாதிரி தான். வீட்டுக்கு வெளியில ஒரு கொடி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த கொடியை பார்த்துன்னு சொன்னா அந்த பெண்ணிடத்தில் செல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பல பேர் அந்த பெண்ணோடு வாழ்வார்கள். பிறகு அந்த பெண் கருவுற்று கர்ப்பமாகுவார். கர்ப்பமானதற்கு பிறகு இந்த முகத்தை பார்த்து அங்க அடையாளங்களை பார்த்து குறி சொல்லக்கூடியவர்கள் பெண்மணிகள் இருப்பார்கள், குறி சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த நிபுணரிடத்தில் சென்று என்ன செய்வாங்களா, இவ யார் கூட எல்லாம் இருந்தாலோ அவங்க எல்லாம் அந்த ஆண்கள் எல்லாம் போய் அவளை பார்ப்பாங்களாம். இந்த குழந்தையும் பார்ப்பாங்க, அவனையும் பார்ப்பாங்க. இந்த குழந்தையுடைய சாடை யாருடைய சாடையிலும் மேட்ச் ஆகுதோ, ஒத்து போகிறதோ, அவர்தான் இந்த குழந்தைக்கு தகப்பன், உன்னுடைய கணவன். எப்படி கேவலமான ஒரு திருமணங்கள்! இதெல்லாம் திருமணம் என்ற பெயரால் அந்த அறியாமை காலகட்டத்தில் இருந்த அனாச்சாரங்கள். இது எல்லாவற்றையும் ஒழித்து அழித்து பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நாம் நடைமுறையில் எப்படி திருமணம் செய்து கொள்கின்றோமோ அந்த திருமணத்தை ஹலாலாக்கி எல்லா திருமணத்தையும் ஹராமாக்கினார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அந்த அரபுகளுடைய வாழ்க்கை சூழல் இருந்தது. அவர்களுடைய பொருளாதாரம் எதை நம்பி இருந்தது என்றால், அந்த அரபுகளுடைய பொருளாதாரம் முழுக்க வியாபாரம். 2வது காபத்துல்லா, இந்த மக்காவை முழுவதுமாக சார்ந்திருந்தது. ஏன்னா மக்காவை நோக்கி பல பிரதேசங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். வரக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு வியாபாரம், வருமானம், காணிக்கைகள் செலுத்துவார்கள். இது எல்லாம் அந்த மக்காவாசிகளுக்கு அந்த காபத்துல்லா அந்த ஹரமுக்கு உள்ள வருமானங்கள், அதை சுற்றி நடக்கக்கூடிய வியாபாரங்கள். பிறகு இவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்துக்கு செல்லுவார்கள். அங்கு சென்று பொருட்களை இங்கே இறக்குமதி செய்வார்கள், இங்கிருந்து அங்கே ஏற்றுமதி செய்வார்கள். இது எல்லாம் இந்த வியாபாரம் எல்லாம் அந்த அரபுகளிடத்தில் இருந்த வியாபாரம். இதை நம்பித்தான் அவர்கள் பொருளாதாரம் நிலைத்திருந்தது. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த அரபு உலக தேசத்திலே இந்த மாதிரியான சூழல் தான் அங்கு இருந்தது. சமய, கலாச்சார, சமுதாய, பொருளாதார நிலைமைகள் இப்படியாகத்தான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் ஹாஷிம், பனி ஹாஷிம். இது ஒரு ரொம்ப அற்புதமான உயர் குலம் என்று சொல்லுவார்கள். உயர் குலத்தை சேர்ந்த குலத்தில் தான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அப்படின்றவர் அதுக்கு முன்னாடியே ஹாஷிம் இருக்கிறாங்க, ஹாஷிம், அப்துல் மனாஃப் இதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலா அங்க போகணும்னு அவசியம் இல்லை. அப்துல் முத்தலிப்ல யாரு? அப்துல் முத்தலிப் என்று சொன்னா பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார். அவரு மக்காவில ஒரு பெரிய ஒரு லீடர், மக்காவில ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்லவர், பெரியவர், எல்லோரும் கண்ணியத்தோடு பார்க்கக்கூடியவர். ஏன்னு சொன்னா அவருக்கு வேலையை என்னன்னு சொன்னா, வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நீர் புகட்டக்கூடிய வேலை அவருக்கு. இந்த ஹாஷிம் குலத்துல உள்ளவங்க தான் அதை செய்யறாங்க. 2வது அந்த மக்களுக்கு உணவளிப்பது, நீர் கொடுப்பது, உபசரிப்பது. ஏன்னா இவர் தான் இந்த காபாவுடைய ஒரு காவலர் போன்று அப்துல் முத்தலிப். அதனால மக்களுக்கு மத்தியில மிகவும் கண்ணியமானவராகவும் மதிப்புக்குரியவராகவும் அவர் மக்களுக்கு மத்தியில் கருதப்பட்டார். இப்ப அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாரு, ஒரு நாள் அதாவது ஆரம்ப காலத்துல இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாமுடைய காலத்துல அந்த ஜம்சம் கிணறு இருக்கு இல்லையா, அந்த ஜம்சம் கிணறு தண்ணீர் பீரிட்டு ஓடிய கதையெல்லாம் போன வாரம் நான் சொன்னேன்.
அந்த ஜம்சம் கிணறு காலப்போக்கில் பெருமானார் வருவதற்கு முன்னாடி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலமெல்லாம் கடந்ததற்கு பிறகு, ஒரு நீண்ட காலம் இடைவெளி விட்டதற்கு பிறகு அந்த ஜம்சம் கிணறுடைய இடம் தெரியாத அளவிற்கு மணல் மூடி, ஜம்சம் கிணறு இல்லை தெரியாத அளவிற்கு மூடிவிட்டது. ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த ஜம்சம் கிணறை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும், அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு மிகுந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஜம்சம் கிணறை எங்க இருக்குது அப்படின்ற அடையாளத்தை இறைவா எனக்கு காட்டிக்கூடு அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல ஒரு நேர்ச்சி செய்கிறார் அப்துல் முத்தலிப் அவர்கள். என்ன நேர்ச்சி செய்கிறார்னு சொன்னா, இந்த ஜம்சம் கிணறை அதாவது ஜம்சம் கிணறை தோண்டி அதை நீ காட்டி கொடுத்தால் இறைவா, நான் எனக்கு பிறக்கின்ற 10 குழந்தைகள் பிறந்தால் அந்த 10 குழந்தைகளையும், அந்த 10 குழந்தைகளில் ஒரு குழந்தையை இறைவனுக்காக நான் அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்ச்சி செய்கிறார். அந்த காலத்தில் அது நேர்ச்சி செய்வது வழக்கம். அப்படி ஒரு நேர்ச்சி செய்ததற்கு பிறகு கனவிலே அவருக்கு அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்கிறான். எங்க ஜம்சம் கிணறு இருந்தது அல்லது எங்க தோண்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்கின்றார். அதன்படி ஜம்சம் கிணறு தெரிகிறது. தனக்கு அது போன்ற அவர் சொன்னது போலவே 10 குழந்தைகள் அவருக்கு 10 ஆம்பளை பிள்ளையா பிறக்கிறார். 10 குழந்தைகள் அவருக்கு பிறக்கிறது. அந்த 10 குழந்தைகளிலே ஒரு குழந்தை அப்துல்லா. 10ல ஒரு குழந்தை யாரு? அப்துல்லா. இந்த அப்துல்லா தான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை, முஹம்மது இப்னு அப்துல்லா. அந்த அப்துல்லா பிறந்ததற்கு பிறகு 10 குழந்தைகள் நேர்ச்சி செய்தார்ல, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றணுமா இல்லையா? அதற்காக அவர் எப்படி இந்த 10 குழந்தைகள்ல யாரை நான் அறுக்கிறது அப்படின்னு சொல்லி, சரி என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது அந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார், சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாம், அம்புல எழுதி போட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குற மாதிரி அம்புல எழுதி போட்டு பார்க்கலாம், யாருடைய பெயர் வருதோ அவரை பலி கொடுக்கலாம். இவர் 10 சீட்டை எழுதி போட்டா அப்துல்லாஹுடைய பெயர் தான் வருகிறது. அப்துல்லா பார்ப்பதற்கு எல்லோரை விடவும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடியவர், அழகானவர், அவருடைய பெயர் வருகிறது. அவரும் இளையவர், அவருடைய பெயர் வருகிறது. இப்போ இந்த குழந்தையை அறுக்க வேண்டும், என்ன செய்யறது அப்படிங்கும் பொழுது அவருக்கு சொல்லப்படுகிறது, இல்லை அந்த காலத்தில் ஒரு வழக்கம், இந்த மாதிரி நேர்ச்சி செய்துவிட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு உயிருக்கு 10 ஒட்டகங்கள் அறுத்து பலியிட வேண்டும் பகரமாக. அப்போ பார்க்குறாங்க, சரி 10 ஒட்டகத்தை போடும், திரும்ப அதாவது அப்துல்லாவுடைய பெயர் வந்ததில்லை, அப்துல்லாவுடைய பெயரையும் 10 ஒட்டகத்தினுடைய பெயரையும் எழுதி திரும்ப போடுறாங்க. பார்த்தா மறுபடியும் அப்துல்லாவுடைய பெயர் வருது. அடுத்தது என்ன செய்யறாங்க, சரி இன்னொரு 10 ஒட்டகத்தை கூட்டுங்க, 20, அப்துல்லாவுடைய பெயரை எழுதி போடுகிறார்கள். அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. மறுபடியும் 10 ஒட்டகத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க. 10 ஒட்டகம், அதாவது 30 ஒட்டகம் அப்துல்லாவுடைய பெயர், மறுபடியும் அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. இப்படியாக ஒவ்வொரு 10 ஒட்டகையாக எழுதி போட்டு இறுதியில 100 ஒட்டகம் வருகின்ற பொழுது, 100 ஒட்டகம் ஒரு பக்கம், அப்துல்லா என்ற பெயர் ஒரு பக்கம் எழுதி போடுகின்ற பொழுது அதற்கு பிறகு ஒட்டகத்தினுடைய பெயர் வருகிறது. ஆக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நம்ம 100 ஒட்டகத்தை பலி கொடுக்கணும் அப்படின்னு. இது விஷயமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், நான் 2 பலி கொடுக்கப்பட்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. 2 பலி கொடுக்கப்பட்டவருடைய மகன் நான் அப்படின்னு. ஒன்று அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபி கொண்டு போய் அறுக்க போனாங்கல்ல, அப்போ அவருக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை பலி கொடுக்க சொன்னாங்க. அப்போ அவர் தபீஹுல்லா அப்படின்னு அவருக்கு பெயர் கிடைத்தது. யாருக்கு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது பலியிடப்பட்டவர் அப்படின்னு, அல்லாஹ்வுக்காக பலியிடப்பட்டவர். இரண்டாவது இப்போ அவருடைய சொந்த அத்தா அப்துல்லா, அவருடைய பெயர் எழுதி போட்டு இறுதியில அவருக்கு பதிலாக 100 ஒட்டகைகள் அறுக்கப்பட்டது. ஆக
நான் 2 பலி கொடுக்கப்பட்டவனுடைய, அல்லாஹ்வுக்காக பலி கொடுக்கப்பட்ட 2 பேருடைய மகன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அப்துல் முத்தலிப் அவர்கள் ஹாஷிம் குலத்திலே மிகவும் மிகவும் கண்ணியமிக்கவர், மதிப்புக்குரியவர், எல்லா மக்களாலும் விரும்பப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்த்தவர். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா அத்தா வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அப்துல் முத்தலிப் தான் ரசூலுல்லாஹ் முதல்ல வளர்ந்தாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சற்றேறக்குறைய சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. அதாவது யமன் நாடுன்னு ஒரு யமன் நாடு இருந்துச்சு இல்லையா, அரபு தேசம். அந்த யமன் நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார். இன்னைக்கு கூட நம்ம 2வது ரக்காத்துல மகரிப் தொழுகையில ஓதுனோம் சூரத்துல் ஃபீல். சூரத்துல் ஃபீல் என்ன, யானை, ஒரு யானை சூரா அப்படின்னு அர்த்தம். யானை சம்பவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சூரா. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்ற சூரா ஓதணும். அந்த சூறாவுடைய இறக்கப்பட்டதுடைய காரணம், அந்த நிகழ்வு மாபெரும் நிகழ்வாக இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. அதாவது நஜ்ஜாசி மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசன், யமன் தேசத்தினுடைய அரசன். அந்த யமன் தேசத்தினுடைய அரசனுடைய பெயர் தான் அப்ரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரஹா. அந்த அரசனுடைய பேர் அப்ரஹா. அவன் பயங்கரமான வலிமை உடையவன், பயங்கரமான வலிமை உடையவன். இவன் பார்க்கிறான் யமன் நாட்டில் இருந்துகிட்டு, என்னடா இது, உலகத்துல எல்லா மக்களும் காபத்துல்லா காபத்துல்லான்னு அந்த பக்கமா போறாங்களே, மக்காவின் பக்கமாக படையெடுத்து போறாங்களே, மக்காவுக்கு எல்லா மக்களும் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க பொருளாதாரம் முன்னேறி கொண்டு வருகிறது, எல்லாரும் அங்க போய் வியாபாரம் செய்கிறார்கள், அந்த மக்காவுக்கு வருமானம் எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய காபத்துல்லாவை அதன் மேல ஒரு பொறாமை கொண்டு அந்த காபத்துல்லா, அந்த ஹரத்தை போன்றே, காபத்துல்லாவை போன்றே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை போன்றே நாமளும் இங்கே செய்யக்கூடாது, யமன் நாட்டில் ஒரு ஆலயத்தை நம்ம செய்யக்கூடாது, யமன் நாட்டு ஆலயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு சர்ச் மாதிரி ஒரு ஆலயத்தை அவன் என்ன செய்யறான், கட்டுறான். ஒரு ஆலயத்தை கட்டிட்டு பார்க்கிறான், மக்களை எல்லாம் அழைக்கிறான், கூப்பிடுறான், எங்க நாட்டுக்கு வாங்க, எங்க ஆலயத்துல உங்களுடைய ஆராதனைகளையும் உங்களுடைய கடவுள் வழிபாட்டையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கின்றான். ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காபாவோட நல்ல பல நல்ல அழகான ஆலயத்தை கட்டி வச்சதுக்கு அப்புறமும் மக்களுடைய வருத்தம் அங்க வர்றதில்லை. இதுல பயங்கரமா கோவப்பட்டு சினமடைஞ்சு என்ன செய்யறான், இந்த காபத்துல்லாவை இடித்தால்தான் நம்ம நாட்டை தேடி, நம்ம ஆலயத்தை தேடி மக்கள் வருவாங்க, அதனால நம்ம என்ன செய்வோம், காபத்துல்லாவை போய் இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டத்தட்ட 60,000 வீரர்களை கொண்டு, எத்தனை பேர் அப்பவே 60,000 வீரர்களை அழைத்து கொண்டு ஒரு பெரிய யானையில் அவன் உட்கார்ந்துட்டு நிறைய யானை படையோடு என்ன செய்யறான், அந்த காபத்துல்லாவை நோக்கி யமன்ல இருந்து படையெடுத்து செல்கின்றான். அங்கு படையெடுத்து சென்று மக்காவை கைப்பற்றி காபத்துல்லாவை இடிப்பதுதான் அவனுடைய நோக்கம். இப்ப கிளம்பி யமன்ல இருந்து கிளம்பி அவன் என்ன செய்யறான், படைகளை எல்லாம் தயார் செய்து ஒழுங்குபடுத்தி காபத்துல்லாவை நோக்கி நுழைகின்றான். காபாவுக்கு இந்த ஹரம் எல்லை, அதாவது மினாவுடைய, இன்னைக்கு போறோம்ல மினா, முஸ்தலிஃபா, அதுக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம போவோம். அந்த மினா முஸ்தலிஃபானா ஹரத்தினுடைய உள்ள நுழைவதற்கான எல்லைகள். அந்த எல்லைக்கு பக்கத்துல போனதும் அவனுடைய அந்த யானை படையும், முதல்ல அவன் யானை தான் முதல்ல போகுது, பெரிய யானை, காட்டு யானை, பயங்கரமான யானை. நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி சின்ன யானை இல்லை, பெரிய யானை. அந்த யானையை அவ்வளவு கம்பீரமாக பார்ப்பதற்கே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒன்றும் இருக்கும். அந்த யானை அவ்வளவு பெரிய யானை அந்த மினாவிற்கு உள்ள நுழைவதற்கு முன்னால் அது மண்டியிடுகிறது கீழே, அதனால முன்னுக்கு போக முடியாது, அப்படியே முன்னங்காலை போட்டு கீழே அமர்ந்து விடுகிறது. இவனும் அடித்து அந்த யானையை கிளப்ப முயற்சி செய்யறான்.
படைகளை கொண்டு வந்து யானையை கிளப்பி ஓட்டுவதற்கு செய்கிறான். மக்காவை நோக்கி நுழைய முயற்சி செய்கிறான், அந்த யானை எந்திரிக்க மாட்டேங்குது. சரின்னு அந்த யானையை திருப்பி வலது பக்கமாக திருப்பி இந்த பக்கமாக ஓட்டுறான், அந்த யானை நடக்குது. திரும்ப காபாவின் பக்கமாக திருப்புகிறான், போக மாட்டேங்குது. இடது பக்கமாக திருப்பி இந்த பக்கமாக போகிறான், யானை வேகமாக கிளம்புது. எல்லா பக்கமும் போகுது, அந்த காபா இருக்கக்கூடிய அந்த திசையை மட்டும் அரபு தேசத்திற்குள்ள நுழைவதற்கு காபா மினாவை தாண்டி அவங்களால போக முடியல. மினா முஸ்தலிஃபாவுடைய எல்லை தாண்டி அந்த யானை போவதற்கு மறுக்கிறது. ஒரு விதமான பயத்தோடு பிளிறுகிறது அந்த யானை. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், இந்த யானை படையை அழிப்பதற்காக சின்ன சின்ன குருவிகள் போன்ற அபாபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன குருவியை போன்ற ஒரு சின்ன படையை, குருவி படையை, பறவையை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அனுப்புகின்றான். எல்லா மக்களும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அபரஹாவுடைய படை என்பது 60,000 பேர் கொண்ட படை என்பது சாதாரண படை அல்ல. 60,000 சோல்ஜர்ஸ் படை பலத்தோடு உள்ள நுழைய பார்க்கிறான், நுழைய முடியல. இவ்வளவு பெரிய படை நம்ம நாட்டை, நம்ம ஊரை ஆக்கிரமிக்க வருகிறது என்று சொன்னவுடன் மக்கால இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் பயந்து நடுங்கி போய் மலைக்கு உச்சியில பாதி பேர் போயிட்டானுங்க, பாதி பேர் கணவாயில கணவாய்களில் சென்று ஒளிந்து கொள்கிறார்கள். என்ன, இவனை எதிர்த்து நாம் இருந்தால் நம்மளையும் போட்டுருவான் அப்படின்ற ஒரு பயத்தோடு உயிருக்கு பயந்தவர்களாக பயந்து ஓடுகிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள், இறைவா உன்னுடைய வீட்டை நீயே பாதுகாத்து விடு, ஏன்னா நீ தான் எவ்வளவு உன்னுடைய வீடு இது, எங்களுக்கு அதற்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அவர் போயிட்டார். இப்போ உள்ள நுழைய முடியல. அபாபில் பறவையை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். சின்ன சின்ன பறவைகள் தான். அல்லாஹ் நினைப்பதை நடத்த வேண்டும் என்று விரும்பினால் படைபலம் எல்லாம் பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன நாட்டை, பலஸ்தீன் மக்களை இவ்வளவு பெரிய வல்லரசுகள் துணையோடு இந்த இஸ்ரேல் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் என்றால் அல்லாஹ்வினால முடியாதது ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் வல்லரசை இல்லரசாக இல்லாத அரசாக மாற்றி விடுவான் அல்லாஹ், இல்லையா? ஆனா அல்லாஹ் அதை கொண்டு பல பேருடைய ஈமானை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கின்றது, இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, எத்தனை வல்லரசு என்று சொல்லக்கூடிய அளவிற்கான பண பலத்திலும் செல்வ வளத்திலும் அருள் அதாவது பொருள் வளத்திலும் கணிசமான வளங்களை கொண்டவர்களாக எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய சோதனை. இந்த சோதனையில பல பேர் தோற்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த மக்களை உறுதிப்படுத்துபவர்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக, சொர்க்க வாசலில் சண்டை போட்டுக்கொண்டு உள்ளே செல்லக்கூடிய, முன்றி அடித்துக்கொண்டு சொல்லக்கூடியவர்களாக பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னைக்கு அந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நாம் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ், சின்ன சின்ன எத்தனை சிறிய படைகளை கொண்டு பெரிய பெரிய படைகளை நாம் அழித்திருக்கின்றோம். அல்லாஹ் அழித்திருக்கின்றான். அல்லாஹ் நினைத்தால் நடக்காதது ஒன்றும் இல்லை. சாதாரண கொசுவை வைத்து நம்ரூது படையை அழித்தான். நம்ம பெரிய இந்த உலகத்துல பெரிய படை என்ற வல்லரசுகள் அல்லது அக்கிரமக்காரர், ஆணவக்காரர் என்று சொல்பவர்கள் எல்லாம் அல்லாஹ் சின்ன சின்ன சாதாரணமான அற்ப விஷயத்தை கொண்டு, அற்ப பொருளை கொண்டு அழித்ததை நமக்கு எதை காட்டுகிறது என்றால், எல்லாவற்றுக்கும் ஆணவ அதிகார அநியாயம் படைத்த அத்துணை மக்களுக்கும் பவர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் பவர் அல்லாஹ் ஒரு பவர் தான் அப்படின்றது இந்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன இந்த பறவைகளை கொண்டு அல்லாஹ் அந்த பெரும் படையை அழித்தான். அந்த படைகளை எப்படி அழித்தான்? சின்ன சின்ன கற்களை, சுடப்பட்ட கற்களை கொண்டு. அது சொல்றாங்க, அந்த அபாபில் பறவை என்ன செய்யுமா, வந்த பறவைகள் தன்னுடைய சொண்டில் ஒரு 3 கல் வைத்திருக்கும். ஒரு சொண்டில் ஒரு கல், 2 கால்களிலும் ஒரு கல், ஒவ்வொரு கல். ஒரு பறவை 3 கல்
அந்த 3 கல்லை தாங்கி கொண்டு பறந்து வந்து இந்த கூட்டத்துல போடுமா. அந்த கூட்டத்துல போட்டது, அந்த கூட்டத்துல போட்டவுடன் யாரு மேல உழுதோ அவன் அப்படியே வைக்கப்போர் எப்படி இருக்கும், வைக்கப்போர் அதை தீ வச்சு கொளுத்தினா எப்படி இருக்கும், அது போன்று அவர்கள் ஆகிவிட்டார். ஆபிரகாம் அவன் நிறைய பேருக்கு அந்த கல் விழுந்த உடனே தன்னுடைய உடல் பாகங்கள் எல்லாம் கலண்டு கீழே விழுந்துச்சு. ஆபிரகாம் என்ன செஞ்சா, அவன் புறமுதுகிட்டு இந்த பறவைகளை பார்த்து, இது போடக்கூடிய அந்த எரிக்கல்களை பார்த்து, இன்னைக்கு நம்ம ஏவுகணை உள்ள போடுறோம்ல, அத மாதிரி அல்லாஹ் தஆலா சின்ன கல்லை போட்டு ஏவுகணை போன்று அந்த பறவைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சு அழிச்சான். அதை பார்த்துட்டு இந்த யானைகள் எல்லாம் பிளிரி செதறி ஓடியது. ஆபிரகாம் அவனுடைய யானையை திருப்பி கொண்டு நேரம் வந்த வழியிலேயே அவன் யமன் நோக்கி சென்று அவனுடைய இடத்த, அவனுடைய எல்லைக்குள்ள வரும் பொழுது அவன் சாதாரண கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டான். எப்படி சாதாரண ஒரு கோழி குஞ்சு எப்படி சுருண்டி கிடக்கும் அந்த மாதிரி ஆயிட்டான். ஒரு திடகாத்திரமா போனவன் வலுவிழந்து சக்தி இழந்து அப்படி போய் மரணித்தான் என்று எழுதுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்து எறியது. இந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா நடத்தியதற்குரிய ஒரு காரணமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள். என்ன சொல்கிறார்னு சொன்னா, அதாவது மக்காவுல அந்த நேரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பல தெய்வங்களை வணங்கி கொண்டு இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டு சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தவர்கள் இல்லையா. அப்படிப்பட்ட சிலைகளை இறைவன் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியிலே ஒருவர் நபி என்று சொல்லி ஒருவர் தன்னை நபி என்று அறிவிக்கிறார் என்றால், காபத்துல்லாவை ஒருத்தன் இடிக்கணும்னு நினைச்சு உள்ள நுழைஞ்சவனுக்கே இந்த கதி என்று சொன்னான். காபத்துல்லாவை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சு இடிக்க முயற்சி செய்ய, இடிக்கலாம் இல்லை, உள்ள நுழைஞ்சவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா, அந்த படைக்கே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னு சொன்னா, நபி இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்லி ஒருத்தர் வந்தாரு, அந்த தேசத்திற்குள்ளே இருந்து ஒருத்தர் சொல்றாருண்டா, அது பொய்யராக இருந்தால் எப்படிப்பட்ட விளைவு ஏற்படும், அல்லாஹ் சும்மா விடமாட்டான் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் அந்த அரபு தேசத்துல உள்ளவங்களுக்கு மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டியும் இப்படி ஒருத்தர் வருவார் நபி. அந்த நபி உண்மையைத்தான் சொல்லுவார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. ஒரு பொய்யராக இருந்தால் என்ன ஆகும், காபாவை இடிக்க வந்தவனுக்கு இந்த நிலைமைண்டா, தன் அல்லாஹ்வோட நபின்னு சொல்றவனுக்கு எப்படிப்பட்ட அழிவு ஏற்படும் அப்படின்னு ஆகிரும் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இந்த நிகழ்வு ஏற்பட்டதற்கு பிறகு, இந்த யானை நிகழ்வுன்னு சொல்றாங்களே, இந்த நிகழ்வு ஏற்பட்டதற்கு பிறகு அன்றைய காலகட்டத்தில் ரோம பேரரசு, பாரசீக பேரரசு, இந்த ரெண்டு தான் வல்லரசு. இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யான்னு நம்ம சும்மா சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல பாரசீகம் ரோம், இந்த ரெண்டு தான் வல்லரசு. இந்த ரெண்டு வல்லரசும் அரபு தேசத்தை திரும்பி பார்த்தது. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு, ஒரு அதிசயம் தானே. சின்ன சின்ன பறவைகள் வந்து ஒரு பெரிய படையை அழித்ததுன்னா, அப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இடமாக அரபு தேசம் அமைந்தது, அரபு உலகம் மாறியது. அதற்கு பிறகு அல்லாஹ் இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்காக, அவர்கள் இந்த உலகத்தில் வர வைப்பதற்காக வேண்டி முன்னேற்பாடுகள். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இருக்கிறது. அந்த பிறப்பில் பல அதிசயங்கள் நிகழ்ந்தது. அந்த அதிசயங்களை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பான தருணங்களை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி, ஈமான் உள்ளதாக ஆக்கி, நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி, நாம் எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.